தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் அடுத்த 18 மாதங்களுக்குள் 75,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் உரையாற்றிய முதலமைச்சர் எளைஞர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதே திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று கூறினார். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கும் அரசுதான் திராவிட மாடல் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். நான் முதல்வன் திட்டம் மூலம் வேலை வாய்ப்பிற்காக இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், தேர்வு முகமைகள் மூலம் 32,774 பேருக்கும், உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் மூலமாக 32,730 பேருக்கும் பணி வழங்கப்பட்டதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 5,08,055 தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் அரசு துறைகளில் 46,584 பணியிடங்களும், சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்டவற்றில் 30,219 இடங்களும் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர் 13 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க கதவு இல்லாத அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு அந்த சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் படிப்பை பாதிக்கும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இந்த 20% இடஒதுக்கீட்டிலே ஒரு 100 பேர் சேர்ந்தால் 20 மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற 10.5% இடஒதுக்கீடு வந்தால் 20 பேர் சேர முடியாது, 10 பேர் தான் சேர முடியும். எனவே இழப்பு யாருக்கு? வன்னியர் சமூகத்தை சேர்ந்த படிக்க வருகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. இடஒதுக்கீடு தொடர்பான புள்ளி விவரங்கள் குறித்து நேரடியாக விவாதிக்கலாம் என பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அமைச்சர் சவால் விடுத்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்த பின் முதல் முறையாக குப்பம் தொகுதியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என்று பேசினார். இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் நம்பியிருக்கும் பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக அரசு தாரை வார்ப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்துவதாகவும், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் கொரோனா வர வேண்டும் என சீமான் வேண்டுவதற்கான காரணம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காகத்தான். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளவாக குடிக்க வேண்டும் என கூறிய கமலஹாசனை விமர்சித்தார். இதில் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அது நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தால் மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊத்த போறது? யாரு? திமுக, அதிமுக என இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் மது ஆலைகள் இருப்பதால் தமிழ்நாட்டில் அவர்கள் கள்ளுக்கடைகளை திறக்கவில்லை என சீமான் சாடினார். இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்பதால் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், பொது எதிரி திமுகவை வீழ்த்த நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக, தேமுதிக கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. திமுக சார்பில் அன்னையூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர்.
மொத்தம் தாக்கலான 64 வேட்புமனுக்களில் 29 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மு. சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியாகும். காவிரி பாலத்திற்கு மேல் இத்தனை போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் இந்த 2 முதலைகள். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் திருச்சி சிந்தாமணி காவிரி பாலம் பகுதியில் காவிரி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மணல் திட்டில் அனைவரையும் திகிலூட்டும் வகையில் 2 முதலைகள் படுத்திருந்தன. முதலைகள் படுத்திருந்ததை பாலத்தின் மேல் இருந்து பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் உடனடியாக அந்த வழியாக சென்றவர்கள் ஒன்று கூடி முதலைகளை வேடிக்கை பார்த்தனர். உடனடியாக முதலைகளை பிடிக்க தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் களமிறங்கினர். ஆனால் 2 முதலைகளும் வெவ்வேறு திசைகளில் ஆற்றுக்குள் சென்றதால் முதலைகளை பிடிக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் மணல் திட்டு பகுதிக்கு முதலைகள் வந்தால் அவற்றை பிடிக்க வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் திட்டமிட்டுள்ளனர். मेरी फिल्म रुकवा दी गई, मेरे फंड्स, मैंने अपना घर गिरवी रखकर, अपनी ज्वेलरी गिरवी रखकर जो ये फिल्म बनाई है. இந்தியாவில் அவசர நிலை அமலானது குறித்து உருவாகி வரும் படம் பற்றி நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரனாவத் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய காட்சி இது. இந்தியாவில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இயக்கி நடித்துள்ள எமர்ஜென்சி படம் பற்றி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கங்கனா, நாடாளுமன்றத்தில் இன்று பலரும் அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பேசி வருவதாகவும் கூச்சலிட்டு நாடகமாடுவதாகவும் சாடினார். எமர்ஜென்சி படத்தை உருவாக்க விடாமல் தனக்கு அத்தனை தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் சாடினார். எமர்ஜென்சி படம் வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியாகவிருப்பதாக அறிவித்த கங்கனா, ராஜீவ்காந்தி எழுதிய புத்தகம் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையில்தான் படம் உருவாகி இருப்பதாகவும் கூறியுள்ளார். எமர்ஜென்சி படத்தில் இந்திரா காந்தியின் கதாபாத்திரத்தில் கங்கனா நடித்துள்ளார். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை மிரட்டி வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ளார். கரூரில் பிரகாஷ் மற்றும் அவரது மகள் சோபனாவுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரித்ததாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரகாஷ் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கொடுத்த புகாரில் அதிமுக வழக்கறிஞர் மாரப்பன், ரகு, சித்தார்த், செல்வராஜ் உட்பட 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது ஆதரவாளர்களும் தன்னை மிரட்டியதாக பிரகாஷ் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். இதனால் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது 3 முறை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி சண்முக சுந்தரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து தலைமறைவாக உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை வசமுள்ள 47 மீனவர்களையும் 166 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும், நடப்பாண்டில் மட்டும் இலங்கை கடற்படையால் இதுவரை 203 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 27 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது மீனவ சமுதாயத்தினரிடையே பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆமணி பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற மாநில அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் மோட்டார் வாகன சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஆமணி பேருந்துகளை மட்டுமே இயக்க அனுமதி உள்ளது. ஆனால் பல ஆமணி பேருந்து நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களிலும் பிற வெளி மாநிலங்களிலும் பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளை தமிழ்நாட்டிற்குள் இயக்கி வருகின்றன. இந்நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆமினி பேருந்துகளை தமிழ்நாட்டிற்குள் இயக்க அனுமதி இல்லை என அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பி.வி. நாகரத்னா தலைமையிலான விடுமுறை கால சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்றிருந்தால் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆமணி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்குவதை தமிழ்நாடு அதிகாரிகள் தடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர்.
மேலும் அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு இது குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फलस्तीन, तकबीर, अल्लाहु अकबर. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என்று கூறி மக்களவையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட காட்சிகள்தான் இவை. ஹைதராபாத்திலிருந்து 5வது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி மக்களவையில் உறுதிமொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். முதலில் சில பிரார்த்தனை வாசங்களை வாசித்தவர் பதவியேற்ற பிறகு இறுதியில் ஜெய் தெலுங்கானா, ஜெய் பீம் என்று கோஷமிட்டார். அத்துடன் மேற்கு ஆசியாவில் போர் நடைபெற்று வரக்கூடிய பிராந்தியத்தை வாழ்த்தி ஜெய் பாலஸ்தீனம் என்று முழக்கமிட்டார். जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फलस्तीन, तकबीर, अल्लाहु अकबर. இதேபோல பீகாரின் பூர்ணியாவை சேர்ந்த சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் நீட் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என்ற வாசகத்துடன் கூடிய டி ஷர்ட்டை அணிந்து மக்களவையில் உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். लोकसभा सदस्य निर्वाचित भेला उपरांत संविधानक शपथ लैत छी जे हम विधि द्वारा स्थापित भारतक संविधानक प्रति सत्यनिष्ठा हो. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் பப்பு யாதவ் முழக்கம் எழுப்பினார். आपसे ज्यादा